மண்ணெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் நான் ப்ரொமோட் பண்ண ப்ராடக்டை சாப்பிட்டு எவன் செத்தா எனக்கு என்ன அப்படின்னு செலிபிரிட்டிஸோ இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸோ இனி ஈஸியாக இப்படி எஸ்கேப் ஆக முடியாது. சாம்பார் ஆப் எனக்கு எஃப்எஸ்ஐ வந்து இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த செலிபிரிட்டிஸ் ஆர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க ஒரு ஃபுட் ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து ரிச் இன் நியூட்ரியன்ஸ், பூஸ்ட் இம்யூனிட்டி இப்படிலாம் சொல்லி ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னா நிஜமாலுமே அது வந்து வெரிஃபை பண்ணியிருக்கணும். பண்ணிட்டு தான் அதை வந்து ப்ரமோட் பண்ணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், டிவியில் ஒரு ஆட் எடுத்துப்போம். இப்போது இந்த நாட்டு மாட்டு பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட்டில் இருக்குதுன்னு சொல்லி ஆட் வருது. ஸோ இது வந்து அந்த டேக்லைன் வந்து அந்த நாட்டு மாட்டு பாலுன்றது தான். ஸோ இப்போ ஒரு செலிப்ரிட்டியோ இல்லை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரோ வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க இந்த ப்ராடக்ட் அப்படின்னா அந்த நாட்டு மாட்டு பால் அதை அந்த டேக்லைனை வச்சு தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஒருவேளை ஃப்யூச்சரில் அந்த பிஸ்கெட்டில் வந்து நாட்டு மாட்டு பால் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் ஆகுதுன்னா அந்த கம்பெனிக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ண இந்த செலிப்ரிட்டிஸ் ஆர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களுக்கும் பிரச்சனை. ஸோ இனிமே நீங்கள் ஒரு ப்ராடக்டை, அதுவும் முக்கியமாக ஃபுட் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கிளைம் பண்ணுற இந்த மாதிரியான ப்ராமிசஸ்லாம் வந்து உண்மைதானா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு தான் ப்ரொமோட் பண்ணணும். ஒருவேளை அது ஃபெயில் ஆகிற பட்சத்தில் நீங்களும் கம்பெனியோடு சேர்ந்து பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ப்ரமோட் பண்ணுங்க. எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டீங்களே. அண்ட் அந்த நாட்டு மாட்டு பால் இருக்கிற பிஸ்கெட்டு அப்படின்னு நான் ஒரு உதாரணத்துக்கு தான் எடுத்துக்கிட்டேன். பர்டிகுலராக அந்த பிஸ்கெட் மேலே எனக்கு எந்த ஒரு அட்டாக் பண்ணணுன்ற நோக்கம் கிடையாது. அண்ட் ஒரு கன்சியூமராக நீங்கள் வந்து உங்கள் ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சர் சொல்லிட்டாரு, உங்கள் ஃபேவரட் செலிப்ரிட்டி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி குருட்டுத்தனமாக நம்பி அதை வாங்கி அப்படியே பயன்படுத்தாதீங்க. அவங்க சொல்கிற விஷயம், அவங்க ப்ராமிஸ் பண்ணுற விஷயம்லாம் உண்மைதானா அப்படின்றத வெரிஃபை பண்ணுங்கள். ஒருவேளை அதில் வந்து தவறு இருக்குது, இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு உங்களுக்கு வந்து ப்ரூவ் ஆகுது அப்படின்னா அந்த ப்ரூஃபோட ஃபுட் சேஃப்டி கனெக்ட் ஆப் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லி எஃப்எஸ்ஐ இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.